மனிதர் தம்மை உருவாக்கிய தேவனை விட்டு தமக்கென தெய்வங்களை உருவாக்கி கொண்ட போது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்ததால் அவர் அவனை தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து அவனுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டவர் யாஹ்வே என்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே. ஆபிரகாமுடன் உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஒரு குமாரனை கொடுப்பதாக வாக்களித்தவரும் அவரே. வாக்குத்தத்த மகனாகிய ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என கூறி அவன் சந்ததிக்கு வாக்களித்தபடியே தமக்கு பிரியமான இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தவரும் அவரே. அது மட்டுமல்ல, ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபை நேசித்து அவனுக்கு இஸ்ரவேல் என பெயரிட்டவர் தேவனே. ஆகவே இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்தது தேவனுடைய மனதில் இருந்த அவருடைய விருப்பமும் திட்டமும்.